வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக நிறைவேற வேண்டும்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகள் எவ்வளவு சிறப்பான ஒரு ஆலயமாக இருக்குதோ அதே போல் முருகன் பார்த்தீங்கன்னா வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய சிறப்பான ஒரு ஆலயம்னா சிவன்மலை கோவிலுங்க. இந்த சிவன்மலை கோவிலில் சிறப்பு என்னன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளால் பல்வேறு நல்ல விஷயங்களை இந்த முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா நமக்கு உணர்த்தி வந்திருக்காருங்க. அந்த வகையில் தற்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் வேற்றிலை பாக்கு மஞ்சள் பிள்ளையார் வைத்திருக்கப்பட்டிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது மிதுன ராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, முருகனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் என்ன, மேலும் இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களை மட்டும் எச்சரிக்கையாக இருந்தாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுதுங்க. இது முருகனின் வாக்காக நிச்சயம் நீங்கள் எடுத்துக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா பாலதண்டாயுதபாணியே போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைச்சிங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பார்த்தீங்கன்னா சமன் செய்து இதுதான் விஷயம் அப்படின்னு சரியாக துல்லியமாக நடுநிலைமையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் மட்டும்தாங்க. நெருங்கி பழகிய நண்பர்கள் கூட உதவி கேட்க தயங்க மாட்டீங்க. தயங்கக்கூடிய சில விஷயங்களும் இருக்குது. எங்கேயாவது கேவலமாக நினச்சிப்பாங்கன்னு மனதுக்குள்ளே நீங்களே நினச்சிக்கிட்டு ஒரு சில விஷயங்களை கேட்காமலே விட்டுருவீங்க. அலுவலக வேலைகளை இழுத்து போட்டுக்கிட்டு ஆர்வத்தோடு செய்திடுவீங்க. பாராட்டு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் மற்றவங்களை அனுசரித்து செல்லக்கூடிய ரொம்பவே அற்புதமான குணம் நிறைந்து இருப்பதால் பதவி சலுகைகள் பெறுவதில் சில தடைகள் ஏற்படுங்க. மேலும் வாக்கு ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் ராசியில் வானத்தில் நிகழும் மாயாஜனங்களைப் போல் உங்கள் மனதில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா எண்ணங்களை மாற்றிக்கொண்டே தாங்க இருக்கிறாரு. மேலும் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறிக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சேமிக்க முடியாத ஏதாவது ஒரு பார்த்தீங்கன்னா செலவு தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். உங்களுடைய உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு இருப்பதால் ஒரே இடத்துல பணிபுரிய மாட்டீங்க. எங்கேயும் தேங்கி நின்று விடாமல் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா புதிய பயணங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்குங்க. வேலையிலும் சரிங்க, உங்கள் வாழ்க்கையிலுங்க. உங்களுடைய சிலர் பார்த்தீங்கன்னா சுய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் தொழிலில் நிமித்தம் குடும்பத்தை பிரிந்து செல்லக்கூடிய வகையில் தான் நீங்கள் இருப்பீங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது ஊருக்கு சென்று பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே போல் உங்கள் ராசி அதிபதி புதனாக இருப்பதால் பெரும்பாலும் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிகப்பெரிய நற்பலன்களை ஏற்படுத்தி தருங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் கிரக நிலை ரீதியாக பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே மிதுன ராசி நண்பர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி என்று விரதம் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்று முழுவதும் உபவாசமாக இருந்து மாலை நேரத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்துட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விலகிடுங்க. மேலும் இந்த நேரத்தில் கிரக நிலை ரீதியாக பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரொம்பவே சிறப்பாக இருப்பதால் சுகமான வாழ்க்கையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க. புகழின் உச்சி நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆன்ம பலம் கூடி புது பொழிவு உங்களுக்குள்ளே உண்டாகும். வாழ்க்கையில் மறக்க முடியாத இனிய சம்பவங்கள் நடக்குங்க. சிந்தனைகள் அனைத்தும் பெருகும். எவராலும் சாதிக்க முடியாத செயல்களை செய்து காண்பீங்க. நினைத்ததை நடத்தி முடித்திடுவீங்க. கடந்த காலங்களை விட பட்ட கஷ்டத்திற்கு தற்போது அதற்கான பலன் உண்டு. தேவைகள் அனைத்தும் இனி பூர்த்தியாகும். குடும்ப வாழ்க்கையில் நிலவிய பிரச்சனைகளும் தடைகளும் இனி விலகுங்க. எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் இனி உண்டாகும். வீண் அலைச்சல் தூக்கம் விலகும். குடும்ப விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல் மரியாதை கௌரவ பதவிகள் உண்டு. காணாமல் போன பொருட்கள் பார்த்தீங்கன்னா முக்கிய ஆவணங்கள்னு இப்போது உங்களுக்கு கிடைக்குங்க. ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். காதல் திருமண முயற்சி இனி வெற்றியாக மாறும். பிள்ளைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் இனி சீராகும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு உண்டாகும். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுட்டிங்கன்னா சிறப்பான பலன் உண்டு. அதே போல் முன்னோருடைய நல்லாசுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு. சிலர் முன்னோர்கள் கடைபிடித்த கொள்கையிலிருந்து மாறுபட்டு செல்ல நேரிடலாம்.
அதே போல் வாடகை வீட்டில் குடியிருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவு நினைவாகும். புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆவணங்களை மட்டும் முக்கியமாக சரிபார்த்துக்கோங்க. அதே போல் மாணவர்கள் விளையாட்டை தவிர்த்து எதிர்காலத்துக்கு திட்டமிட்டு படிப்பது ரொம்ப நல்லது. மேலும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய பய உணவு இருந்து வெளிப்பெறுவீங்க. மூட்டு வலி, வயிறு சார்ந்த உபாதைகள் தீரும். பூர்வீக சொத்து தொடர்பான நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. தந்தை வழி உறவுகளோடு ஒற்றுமை உண்டு. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீண்ட நாள் காலமாக காத்திருந்த எதிர்பார்த்த தாய் வழி சீதனம் நிச்சயம் தேடி வருங்க. அதே போல் மிதுனராசி நண்பர்களுக்கு பொருளாதாரம் ரீதியாக பார்த்தீங்கன்னா பண வரவு இனி அதிகரிக்கும். சுய சம்பாத்தியம் பெருகிடுங்க. குடும்பத்தில் இதனால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்குது. ஒரு கடனை வாங்கி மற்றொரு கடனை அடைத்த நிலை இனி மாறும். பழைய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகுங்க. சுய ஜாதக ரீதியான பார்த்தீங்கன்னா தனவரவில் நிலவிய தோஷங்கள் அனைத்து விலகும். பொன் பொருள் சேரக்கூடிய யோகம் இருக்கு. பற்றாக்குறை வருமானத்தில் வாழ்ந்த குடும்பம் இனி நிறைவான வருமானத்தோடு சந்தோஷமாக இருப்பீங்க. தடைப்பட்ட வாடகை வருமானங்களும் உங்கள் கைக்கு வந்து சேரும். மனதில் இருந்த கவலைகள் இனி மாறும். பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா தீராத நோயால் இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை இனி முடிவுக்கு வரும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. சீர சொத்துக்களினுடைய மதிப்பு உயருங்க. சுப நிகழ்ச்சிக்காக நீங்கள் பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். அதே போல் சொத்து, தொழில், சுப செலவிற்காக வாங்கி கடன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் முதலீட்டாளர்களுக்கு இந்த நேரத்தில் உற்பத்தி பெருகும். லாபமும் இந்த நாள் அதிகரிக்கும். நேரம் காலம் பார்க்காம அதிகம் உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. அரசு வழியில் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உண்டு. வாழ்க்கையில் இனி சுவாரஸ்யமான அனுபவம் உண்டாகும். எதிர்கால வளர்ச்சிக்கு புதிய மார்க்கம் தேடுவீங்க. கூட்டு முயற்சியில் வெற்றி உண்டு. நிகழ்கால தேவைகள் அனைத்தையும் இனி பூர்த்தியாகும். எதிர்காத்திருந்த பார்த்தீங்கன்னா கூறியவங்க மனம் மாறுவாங்க. புதிய வழியில் சம்பாதிக்கக்கூடிய ஆர்வமும் உண்டுங்க. வெளிவட்டார தொடர்புகளால் புதிய தொழில் வாய்ப்பு உண்டாகும். சிலர் நிலையான நிரந்தர தொழிலும் உத்தியோகத்தில் வீடு இல்லைனா ஊர் மாற்றலாம். அதே போல் புதிய தொழிலுக்காக இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு தருங்க. முதலாளி தொழிலாளர்களிடம் கருத்து வேற்றுமை மேலுங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருந்த நேரத்தில் திட்டமிட்டு செயல்படுத்தலாம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறும். செல்வாக்கு அதனால் உயரப்போகுதுங்க. உங்களுடைய ஆளுமைக்கு இனி மதிப்பும் பாராட்டும் உண்டே. புதிய உயர்வு, பதவி உயர்வு உண்டே. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வேலையின்மை, தொழில் தோல்வியும் சந்தித்து வந்த உங்கள் மனநிலை இனி மாறும். பேச்சில் பொறுமை மட்டும் உங்களுக்கு கை கொடுக்குங்க. அதே போல் இந்த நேரத்தில் சிலர் சுய தொழில் தொடங்கலாம். தந்தையினுடைய வாரிசு அரசு வேலை கிடைக்கும். இதுவரை எந்த வேலைக்கும் போகாமல் இருந்தால் கூட இந்த நேரத்தில் கிடைத்த வேலைக்கு செல்லலாங்க. பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த நேரத்தில் பெண்கள் பார்த்தீங்கன்னா சங்கடங்களை நீங்கி வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய நாளாக அமைய போகுது. பெண்களுக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபண சேர்க்கை மகிழ்ச்சி அளிக்கும். திருமண முயற்சிகளை சித்திக்கும். கடன் தொல்லைகள் நினைத்து தீரும். உழைப்பிற்கான நல்ல பலனும் உண்டுங்க. தாயாருடைய உடல்நிலையில் ஏற்பட்ட பிரச்சனை இனி சீராகும். வெளிநாடு சென்று இருந்தீங்கன்னா சொந்த மண்ணிற்கு பார்த்தீங்கன்னா திரும்பக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். நீண்ட கால பாரம்பரிய நோய்க்கு மாற்று மருத்துவத்தின் மூலம் இந்த நேரத்தில் தீர்வு காணலாம். உயிர் எழுத ஏற்ற காலம் தாங்க இது. வேலை பொழு இல்லைன்னா அலைச்சல் சற்று அதிகமாக இருக்கும். தம்பதிகள் இந்த நேரத்தில் ஒருவரையொருவர் புரிந்து செயல்பட்டால் மன அமைதி உண்டாகும். வம்பு வழக்குகளிலிருந்து முழுமையாக விடுதலை பெறுவீங்க. பிரிந்து வாழ்ந்த குடும்பம் இனி இணைந்து வாழுங்க. அதே போல் அரசியலில் இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல் திட்டங்கள் அனைத்தும் வெற்றியாக மாறும். கட்சியில் செல்வாக்கு குறைவது போல மனம் வேதனை அடையலாம். பணம் சம்பாதிக்க கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். வீண் அவமானம், மறைமுக எதிர்ப்பு உண்டு. அதே போல் திரும்ப வந்து வாய்ப்பு தவற விடாதீங்க. அரசியல் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இனி குறையும். பதவி மாற்றம் இலகா இல்லைன்னா ஏற்படலாம். பொது மக்களுடைய ஆதரவு இந்த நேரத்தில் உங்களுக்கு நிச்சயம் உண்டுங்க. மேலிடத்தின் அதிகாரத்தால் மன அமைதி குறைவு உண்டாகலாம். உங்கள் பேச்சை உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கலாங்க. அதனால் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியை சேர்ந்த நீங்கள் பெருமாளை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வழிபட்டு வர சிறப்பான பலன் உண்டு. அதே போல் திருநெல்வேலியில் அமைந்திருக்கக்கூடிய மங்களம் உண்டாக திவ்ய தேசங்களில் வழிபடுங்க. நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்காரு.
மேலும் திருப்பதி பெருமாள் கோவிலுக்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று வழிபட்டால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிச்சயம் உண்டுங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவனுடைய அருள்வாக்கின்படி வெற்றிலையை வைத்திருப்பதால் இந்த நேரத்தில் மிதுன ராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் அமையப் போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.